Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about problems in oblique collision. Okay. So oblique collision ஓட தியரி வந்து நம்ம போன வீடியோக்கு முன்னாடி வீடியோ பார்த்தோம். So head on collision ஓட problems எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இது வந்து oblique collision ஆன problems நம்ம பார்க்க போறோம். So மெயினா வந்து நான் ஆல்ரெடி ஸ்டெப்ஸ் வந்து நான் அந்த வீடியோல சொன்ன மாதிரி அதே மாதிரி ஸ்டெப்ஸ் தான் இங்க ஃபாலோ பண்ண போறோம். ஓகே ரெண்டு வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு மெயினாக கேட்டுட்ருக்கோம் oblique collisionல. பட் the procedure is same. ஸோ ப்ரொசீஜர் சேம் பட் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனல் வந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஓகே, என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஸ்மூத் பால் வந்து ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. இட்ஸ் அ பால். ஓகே, இட்ஸ் அ ஸ்பெரிக்கல் பால் ஆஃப் மாஸ் வந்து m. ஓகே, ஸோ ஸ்ட்ரைக்ஸ் அ ஸ்மூத் சர்ஃபேஸ். ஒரு ஸ்மூத் பால் ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் மேலே வந்து படுதான். Inelastically at an angle of what? At an angle theta with the normal to the of the floor. So inelastically at an angle theta with the normal of the floor. சரி கவனிங்க, இப்போ இதுதான் நம்மளோட ஃப்ளோர். ஓகே, இந்த ஃப்ளோர் டயக்ராம் கொடுத்துருக்கான் ப்ராப்ளமில். ஸோ திஸ் இஸ் அ ஃப்ளோர். இது வந்து ஒரு மாஸ் m. ஓகே, ஸோ ஸ்பெரிக்கல் ஸ்மூத் பால் கம்மிங் அண்ட் இன்சிடென்ட் ஆன் த ஃப்ளோர். ஸோ டயக்ராமில் என்ன கொடுத்துருக்கான்? வாட் இஸ் அ வெலாசிட்டி? ஸ்பீடு u ஸ்பீடில் வந்து படுது. use the speed with which it strikes the floor. ஓகே, இதான் நம்மளோட ஃப்ளோரு. இல்லைனா நம்ம இது என்ன சொல்லலாம், கிரவுண்டு யூ கேன் டேக் ஆர் ஃப்ளோர், நாட் அ ப்ராப்ளம். ஓகே ரைட். ஸோ இப்போ இங்கே வந்து படுதா, பட்டு என்ன ஆகும் அப்படின்னா இட் ரீபவுண்ட்ஸ். ஸோ பட்டு ரீபவுண்ட்ஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் கெட்டிங் ரீபவுண்ட். பட்டு ரீபவுண்ட் ஆகுது. எவ்வளோ வெலாசிட்டியோட ரீபவுண்ட் ஆகுது? இங்கே வந்து யூ ஸ்பீடில் வந்து படுதா, ரிட்டர்ன் ஆகும்போது v ஸ்பீடில் வந்து ரிட்டர்ன் ஆகுது பாருங்கள். ரீபவுண்ட் வெலாசிட்டின்றது இங்கே v, இன்சிடென்ட் ஸ்பீடுன்றது u, ரீபவுண்ட் ஸ்பீட் ஆஃப் த பால் வந்து என்னது v. இப்போ என்னென்னா ஃப்ளோர் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் அட் ரெஸ்ட்டு. இந்த ஃப்ளோர் வந்து எப்போவுமே என்னவாக இருக்கும்? ரெஸ்ட்டில் இருக்கும். ஓகே, இப்போ பால் வந்து படுது. எவ்வளோ ஆங்கிள்? சரி, இதுதான் நார்மல். இது நம்மளோட ஃப்ளோருக்கு பர்பண்டிகுலர் இருக்க லைனுக்கு பேர் என்னது? நார்மல். கரெக்டாக? நார்மலுக்கு எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது? ஃப்ளோரோட நார்மலுக்கு இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா. ஸோ பட்டதுக்கப்புறம் ரீபவுண்ட் ஆகுது வித் ஸ்பீட் v. இந்த ஆங்கிள் நம்ம என்ன கூப்பிட போகிறோம் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கால் இட் அஸ் 5. இது தீட்டான்னு கூப்பிட்றேன், இது வந்து 5. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஃப்ளோர் ரெஸ்ட்டில் இருக்குது, பால் பட்டு ரீபவுண்ட் ஆகுது, தீட்டா 5. ஸோ இப்போ கொஷினில் என்ன கேட்குறான் அப்படின்றத பாருங்கள். ஸ்பீட் ஆஃப் ரீபவுண்ட், எவ்வளோ ஸ்பீடோட ரீபவுண்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறான். ஸ்பீட் ஆஃப் ரீபவுண்ட்னா என்னது? பேசிக்கலி இஸ் ஆஸ்கிங் வாட் இஸ் v. அதுக்கப்புறம் ரீபவுண்ட் ஆங்கிள் கேட்குறான். எவ்வளோ ஆங்கிளில் ரீபவுண்ட் ஆகுது? ஸோ ரீபவுண்ட் ஆங்கிள் வித் நார்மல். ஸோ நார்மலோட எவ்வளோ ரீபவுண்ட் ஆங்கிள் 5 என்னன்னு கேட்குறான். புரியுதா? எஸ். ஸோ இது ரெண்டு தான் கொஸ்டினில் கேட்குறோம். ஸோ நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஸ்டெப்ஸை நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ளிக் கொலிஷனும் ஆர் எனி டைப் ஆஃப் கொலிஷனில் 2 ஆப்ஜெக்ட்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். அப்போது இங்கே நம்ம என்னென்னா, ஒரு பால் வந்து கிரவுண்ட் மேலே படுது. இப்போ இதில் எது நம்ம பாலை வந்து நம்ம மாஸாக எடுத்துக்கணும் அப்படின்னா, பால் வந்து ஐ எம் கோயிங் டு கன்சிடர் இட் ஆஸ் m1. ஓகே, நம்மளோட கிரவுண்ட் ஆர் ஃப்ளோரை வந்து ஐ எம் கோயிங் டு கன்சிடர் இட் ஆஸ் m2. இது வந்து பால் வந்து m1, ஃப்ளோர் வந்து என்னது? m2. புரியுதா? எஸ். இப்போ ஸோ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். m1 இஸ் த மாஸ் ஆஃப் பால், m2 இஸ் த மாஸ் ஆஃப் கிரவுண்ட். ஓகே, இப்போ கோஆர்டினேட் சிஸ்டம் கொஸ்டினில் கொடுத்துருக்கான். கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து இது எக்ஸ் ஆக்சஸ், ஃப்ளோரோட சர்ஃபேஸ் இருக்குது இல்லையா, அதை நம்ம எக்ஸ் ஆக்சஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து என்னது? எனக்கு எக்ஸ், ஹாரிசான்டல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ நம்ம வந்து கொஸ்டினில் அன்னோன்ஸ் கேட்டிருக்கான். பட் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்காக நம்மளுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு ஆல்ரெடி நான் ப்ரொசீஜர் சொல்லியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு காமன் லைன் ஆஃப் இம்பேக்ட், காமன் நார்மல், காமன் டேஞ்சன்ட், இதெல்லாம் நம்மளுக்கு என்னென்னு தெரியணும். ஸோ கவனிங்க. ஸோ இப்போ இந்த பால் வருதா, இந்த பால் வந்து இது நான் m2 மாஸ், இது m1 மாஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த பால் வந்து எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண்டாக்டுக்கு இந்த இடம் வருதா? திஸ் இஸ் த பால் இஸ் கெட்டிங் காண்டாக்ட். கரெக்டாக இல்லையாப்பா? ஸோ திஸ் இஸ் அ பால், இங்கே காண்டாக்டில் வருது. இப்போ இந்த சர்ஃபேஸ் கிரவுண்டுக்கும் இந்த மாஸ் m1க்கும், தட் இஸ் மாஸ் m இருக்கக்கூடிய காமன் டேஞ்சன்ட்ன்றது என்னது? இதென்ன? ஸோ திஸ் இஸ் அவர் காமன் டேஞ்சன்ட். ஓகே, இதுக்கு பேர் வந்து காமன் டேஞ்சன்ட். ஸோ எக்ஸ் ஆக்சஸில் நம்மளுக்கு என்ன இருக்குது?
ஸோ எக்ஸ் ஆக்சஸ் ஹேவ் சிடின்னு போட்டிருக்கேன்னா எக்ஸ் ஆக்சஸ் ஹேவ் காமன் டேஞ்சன்ட். இப்போ எக்ஸ் ஆக்சஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்க லைனுக்கு பேர் என்னது? இது எக்ஸ் ஆக்சஸ், தட் இஸ் காமன் டேஞ்சன்ட். அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்க லைனுக்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம்? காமன் நார்மல். ஸோ இந்த லைன் வந்து காமன் நார்மல், இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னது அது? ஆர் லைன் ஆஃப் இம்பேக்ட். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? லைன் ஆஃப் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். ஸோ எக்ஸ் ஆக்சஸில் நம்மளுக்கு காமன் டேஞ்சன்ட் இருக்குது, ஒய் ஆக்சஸில் காமன் நார்மல் இருக்குது. ஆர் இல்லைனா இதை நம்ம என்ன கூப்பிடுவோம்? காமன் நார்மல் சொல்லுவோம், ஆர் அண்டு லைன் ஆஃப் இம்பேக்ட். லைன் ஆஃப் இம்பேக்டும் காமன் நார்மலும் ஒன்று. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பற்றி தியரி படிச்சிருக்கோம். சரி, இப்போ நான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான காமன் நார்மல், காமன் டேஞ்சன்ட், லைன் ஆஃப் இம்பேக்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னது? நம்மளுக்கு வந்து வெலாசிட்டிஸை காம்பனன்ட்ஸாக பிரிக்கணும். நம்மளுக்கு வந்து இங்கே ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸோட வெலாசிட்டிஸ் நம்மளுக்கு வரணும். கரெக்டாக M1க்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும், M2க்கு நம்மளுக்கு வெலாசிட்டிஸ் இருக்கும், இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டிஸ். கரெக்டு தானே? 2 மாஸ் இருந்தால் பிஃபோர் கொலிஷன் ஒரு வெலாசிட்டி, ஆஃப்டர் கொலிஷன் ஒரு வெலாசிட்டி. ஸோ டோட்டலாக 4 வெலாசிட்டி நம்மளுக்கு வரணும். ஒரு மாஸுக்கு 2, இன்னொரு மாஸுக்கு 2, இனிஷியல் அண்ட் ஃபைனல். ஆனால் இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்மளுக்கு இந்த M2 மாஸ்ன்றது தானே கிரவுண்டு. அந்த கிரவுண்டு நம்மளுக்கு என்னவா இருக்குது? ரெஸ்ட்டில் தானே இருக்குது, என்டையர்லி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன். ஸோ இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டிஸ் ஆஃப் ஃப்ளோர் M2 இஸ் 0. தட்ஸ் அ பாயிண்ட் டு நோட் ஹியர். அதாவது இப்போ நான் கிரவுண்டோட மாஸ் வந்து வெலாசிட்டியை இனிஷியல் வெலாசிட்டி U2ன்னு சொல்கிறேன்னு வைங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் வெலாசிட்டி, இந்த 2 வெலாசிட்டியுமே நம்மளுக்கு என்னது? 0. இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டிஸ் ரெண்டுமே நம்மளுக்கு 0. ஓகே, ரைட். சரி, இப்போ அந்த பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? வெலாசிட்டிஸை காம்பனன்ட்ஸாக பிரிக்கணும் along the x axis and y axis. x axisல என்ன இருக்குது நம்மளுக்கு? காமன் டேஞ்சன்ட். y axisல காமன் நார்மல் ஆர் லைன் ஆஃப் இம்பேக்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கவனிங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. see this is the u வெலாசிட்டியோட நம்மளோட பால் வந்து மாசியம் வந்துட்டுருக்கு, ஃப்ளோர் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. அது ஓகே. இப்போ தீட்டா ஆங்கிளோட மேக் பண்ணுதா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு u1, வாட் இஸ் அ பாலோட இனிஷியல் வெலாசிட்டி? u வெக்டார். திஸ் இஸ் மை இனிஷியல் வெலாசிட்டி. பட்டு ரீபவுண்ட் ஆகுதுல, அது வந்து என்னது? ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப்டர் கொலிஷன், v வெக்டார், u வெக்டார். இப்போது காம்பனன்ட்ஸாக பிரேக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த டயக்ராமை சிம்பிளாக காம்பனன்ட் ஸ்ப்ளிட்டிங்காக இந்த டயக்ராமை தனியாக இங்கே ஒரு டயக்ராம் போடுறேன். ஸோ இது என்னோட எக்ஸ் ஆக்சஸ்ன்றது என்னது? என்னோட ஃப்ளோர். கரெக்டாக? ஸோ u வெலாசிட்டியோட இந்த ஃப்ளோரில் இங்கே வந்து படுது. இப்போ இதை நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? u. இந்த u வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி அப்படியே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். திஸ் இஸ் u. இப்போ இந்த ஆங்கிள் டீட்டானா இந்த ஆங்கிளும் என்னது? டீட்டா. ஸோ இது என்னோட கோஆர்டினேட் சிஸ்டம். திஸ் இஸ் மை u. ஸோ டீட்டாக்கு பக்கத்தில் இருக்க காம்பனண்ட் என்னவா வரும்? டீட்டாக்கு பக்கத்தில் இருக்க காம்பனண்ட் இப்போ இது வந்து ப்ளஸ் ஒய். கரெக்டாக? இது வந்து ப்ளஸ் ஜே கேப், கீழே இருக்கிறது மைனஸ் ஜே கேப், இது ப்ளஸ் ஐ கேப், இது மைனஸ் ஐ கேப். ஸோ டீட்டாக்கு பக்கத்தில் இருக்க காம்பனண்ட் என்ன வரும்? u காஸ் டீட்டா. ஓகே, இது என்ன வரும்? u sin டீட்டா காம்பனண்ட். புரியுதா? இந்த யூவை, அதாவது யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, அதை 2 காம்பனண்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ அப்படி பிரித்து எழுதுனேன்னா இது வந்து மைனஸ் ஜே கேப் டைரக்ஷனில் இருக்குது, u காஸ் டீட்டா. ஸோ நம்ம இதை காம்பனண்ட்டாக பிரித்து எழுதுனா என்ன வரும்? u sin டீட்டா ஐ கேப் மைனஸ் u காஸ் டீட்டா ஜே கேப். u sin டீட்டா ஐ கேப் மைனஸ் u காஸ் டீட்டா ஜே கேப். ஓகே, இதை நான் காம்பனன்ட் ஸ்ப்ளிட்டிங் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, அதுமாதிரி நான் பண்ணிடுறேன். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, நான் u வெக்டாரை காம்பனண்ட்டாக பிரிச்சிட்டேன். இப்போ அடுத்து நம்மளுக்கு யார் இருக்கா? ஃபைனல் வெலாசிட்டி தானே இருக்குது, தட் இஸ் v. நம்மளுக்கு கிரவுண்டை பற்றி பிரச்சனை இல்லை. கிரவுண்டில் எப்போவுமே வெலாசிட்டி 0. நம்மளுக்கு இந்த பாலோட தான் இப்போ நம்ம காம்பனண்ட்டாக பிரிச்சுட்ருக்கோம். ஸோ இது வந்து என்னது? ஃபை ஆங்கிளா. இப்போ இது வந்து பேசிக்கலி v வெக்டார். இதை நான் காம்பனண்ட்டாக பிரிக்கிறேன். ஸோ v வெக்டாருக்கு ஐ நீட் டு ஸ்ப்ளிட் இன்ட்டு எக்ஸ் அண்ட் ஒய். விக்கு இது வந்து என்ன காம்பனண்ட்டாக இருக்கும்? v, அதாவது டீட்டா. இந்த இடத்துல வந்து ஃபைக்கு க்ளோஸாக இருக்குது, v காஸ் ஃபைன்னு வரும். இந்த இது என்ன வரும்? v sin 5. ஓகே, ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் என்ன இருக்குது? எக்ஸ் டைரக்ஷனில் v sin 5 இருக்குது, ஒய் டைரக்ஷனில் v cos 5 இருக்குது. ஸோ போத் ஆர் இன் பாசிட்டிவ் டைரக்ஷன். இது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், இதுவும் பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? v sin 5 i cap ப்ளஸ் v cos 5 j cap. ஸோ u வெக்டாரையும் v வெக்டாரையும் காம்பனன்ட்ஸாக பிரித்து எழுதிட்டோமா? எஸ், ஐ ஹவ் ஸ்ப்ளிட்டட் தெம் இன்டு காம்பனன்ட்ஸ். இப்போ அடுத்து கவனிங்க,
காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டிஸ் அலாங் காமன் டேஞ்சன்ட் இஸ் அன்அஃபெக்டட். இந்த தியரியை வந்து நம்ம ஆல்ரெடி பேசிக்காகவே படிச்சிருந்தோம் தியரி அப்போது. அதாவது வெலாசிட்டிஸ் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டிஸ் அலாங் காமன் டேஞ்சன்ட், வெலாசிட்டிஸ் அலாங் காமன் டேஞ்சன்ட் இஸ் அன்அஃபெக்டட். ஏன்னா அந்த டைரக்ஷன்ஸில் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகாது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ காமன் டேஞ்சன்ட்ன்றது என்னது நம்மளுக்கு? இப்போ காமன் டேஞ்சன்ட்ன்றது நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் தானே. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது? இதில் என்ன, இப்போ ஆப்ஜெக்ட்ஸோட வெலாசிட்டிஸ் அலாங் காமன் டேஞ்சன்ட் மாறாது, ஃபஸ்ட்டு ஃபேக்ட் இல்லையா? ஸோ ஆப்ஜெக்டோட இப்போ பாலோட வெலாசிட்டிஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் என்னது? தட் இஸ் காமன் டேஞ்சன்ட் டைரக்ஷனில் u sin theta. திஸ் ஷுட் பி ஈக்குவல் டு v sin 5. ஏன்னா எக்ஸ் டைரக்ஷனில் இருக்க காம்பனன்ட்ஸ் ஒன்ட் பி அஃபெக்டட், தட் இஸ் காமன் டேஞ்சன்ட்டில் இருக்கக்கூடிய டைரக்ஷன். கரெக்டாக இல்லையா? எஸ். இப்போ ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ரெஸ்டிடியூஷனோட ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ரெஸ்டிடியூஷனோட ஃபார்முலா என்னது? v1t minus v2t divided by u2t minus u1t. இப்போ என்ன அப்படின்னா இது வந்து என்னது? u1ன்றது v1ன்றது ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் மாஸ் m1. கரெக்டாக நோட் பண்ணுங்கள், ஸ்லோவாக இதை கேதர் பண்ணுங்கள், தியரி கோ அண்ட் ரீகால். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் ஆஃப்டர் கொலிஷன் ஆஃப் மாஸ் m1. இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் மாஸ் m1. கரெக்டாக இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் மாஸ் m2. திஸ் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் மாஸ் m2. பட் விஷயம் என்னென்னா இது எல்லாமே என்னது? டேஞ்சென்ஷியல் காம்பனன்ட்ஸ், டேஞ்சென்ஷியல் டு லைன் ஆஃப் இம்பேக்ட். லைன் ஆஃப் இம்பேக்ட்டுக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த ரெஸ்டிடியூஷன் ஃபார்முலாவில் இருக்குது. ஓகே, இது எல்லாமே டேஞ்சென்ஷியல் காம்பனன்ட் டு லைன் ஆஃப் இம்பேக்ட். லைன் ஆஃப் இம்பேக்ட்டுக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்கிறது. இப்போது நம்மளுக்கு ஒரு ஃபேக்ட் டெஃபினட்டாக தெரியும், இந்த மாஸ் m2ன்றது கிரவுண்டா, அதோட டேஞ்சென்ஷியல் காம்பனன்ட்னாலும் சரி நார்மல் காம்பனன்ட்னாலும் சரி இட் இஸ் ஈக்குவல் டு 0 தானே? யா, இட் இஸ் 0. அப்போது நம்மளுக்கு என்ன ஆக போகுது அப்படின்றத கவனிங்க. ஸோ வெலாசிட்டிஸ் வில் பி ஈக்குவல் டு 0. அப்போ இந்த டேர்மும் என்ன ஆகிடும்? இந்த டேர்ம் வில் பி ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இந்த டேர்மும் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம we are left with what? v1t divided by minus u1t. இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், காம்பனன்ட் tangential to see this is the initial velocity component of mass m1 tangential to line of impact இல்லையா? ஸோ இது வந்து எந்த காம்பனன்ட் வந்து tangential to line of impact? இப்போ லைன் ஆஃப் இம்பேக்ட் எங்கே இருக்குது நம்மளுக்கு? see லைன் ஆஃப் இம்பேக்ட் நம்மளுக்கு வந்து y ஆக்சிஸில் இருக்குது. ஸோ y ஆக்சிஸ் tangential இருக்க காம்பனன்ட் என்னது? மைனஸ் u cos theta. இன்னொரு காம்பனண்ட் ஃபைனல் வெலாசிட்டி பொறுத்த வரைக்கும் v cos 5. இனிஷியல் பிஃபோர் கொலிஷன் வந்து u மைனஸையும் சேர்த்துக்கணும்ப்பா, காம்பனண்ட்ன்றது மைனஸும் சேர்த்தா மைனஸ் u cos 5 theta. ஸோ u1tயில் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? u1tயில் ஐ நீட் சப்ஸ்டியூட் மைனஸ் u cos theta. ஃபைனல் இதில் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? v cos 5. ஸோ இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், ஸோ இட் வில் பிகம் பாசிட்டிவ். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த டேர்ம் வந்துடுச்சு. ஸோ ஐ கேன் சே E is equal to v cos 5 divided by u cos theta. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get this term, that is v cos 5 is equal to minus u cos theta. இது வந்து நான் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன், இது ஈக்குவேஷன் 1. இது எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துச்சு? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் நம்மளுக்கு காம்பனன்ட்ஸ் அலாங் லைன் ஆஃப் வெலாசிட்டி காம்பனன்ட்ஸ் அலாங் காமன் டேஞ்சன்ட் இஸ் அன்அஃபெக்டட். அதுக்கப்புறம் இங்கே வந்து எசென்ட்ரிசிட்டி ரெஸ்டிடியூஷன் ஃபார்முலா வச்சு நம்மளுக்கு இது வருது. ஓகே, ரைட். சாரி, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு நம்மளோட ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். see நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கான்? ஸ்பீட் ஆஃப் ரீபவுண்ட் ஆங்கிள் கேட்டிருக்கான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 1 and 2 இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போகிறேன். அப்படி டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னா tan 5 is equal to tan theta by ன்னு வரும். tan 5 is equal to tan theta by E. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட் பண்ணி பாருங்கப்பா, ஈக்குவேஷன் 1 and 2 you will get this one. இதில் வந்து இப்போ உங்களுக்கு ரீபவுண்ட் ஆங்கிள் கேட்டிருந்தால ரெண்டாவது இதில் which is nothing but what? இந்த tan அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா என்னவாகிடும்? tan inverse ஆகிடும். ஸோ 5 is equal to tan inverse tan theta by E. that is restitution. சரி, இப்போ ஸ்பெஷல் கேஸ் என்னது? இப்போ நம்மளுக்கு E வந்து வேல்யூ 1ன்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அது எலாஸ்டிக் கொல்யூஷன் தானே. when E is equal to 1 we call it as an elastic collision. அப்போது நம்மளுக்கு என்ன வரும்? E இருக்க இடத்துல 1 போட்டிங்கன்னா you will have tan 5 is equal to tan theta. இதில் வந்து ரெண்டு பக்கமே tan, அப்போனா என்ன வரும் நம்மளுக்கு? 5 is equal to theta. 5 is equal to நம்மளுக்கு theta. ஸோ நம்மளுக்கு எந்த ஆங்கிளில் இன்சிடெண்ட் ஆகுதோ அதே ஆங்கிளில் தான் என்ன ஆகும்?
இப்போ இது டீட்டானா இதுவும் டீட்டாவும் இருக்கும். எப்போது? when in case of what? எலாஸ்டிக் கொலிஷன். ஓகே, சரி. இப்போ ஸ்பீட் ஆஃப் ரீபவுண்ட்ன்றது என்னது? பாலோட வெலாசிட்டி. இப்போ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம் இங்கே கவனிங்க. v வெக்டார் இஸ் ஈக்குவல் டு v sin phi I cap v cos phi j cap. இதான வெலாசிட்டி ஆஃப் ரீபவுண்டு. ஸ்பீடுன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். அப்போ ஸ்பீடுனா என்னது? மேக்னிடியூட். ஸோ இந்த v வெக்டாரை மேக்னிடியூட் போடுங்க. இந்த v வெக்டாருக்கு எக்ஸாக்டாக மேக்னிடியூட் போட்டிங்கன்னா யூ வில் கெட் திஸ் டேர்ம் ரூட் ஆஃப் v sin phi ஸ்கொயர் ப்ளஸ் v cos phi ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்ம ஈக்குவேஷன் 2ல் என்ன பார்த்தோம்? v cos phi இஸ் ஈக்குவல் டு eu cos தீட்டாவா? அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது வாட் we know is v cos phi இஸ் ஈக்குவல் டு eu cos தீட்டா. அதே மாதிரி v sin phi என்ன தெரியும்? u cos தீட்டான்னு தெரியுமா? ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஐம் ஆல்சோ கெட்டிங் த ஸ்பீடு in terms of initial velocity, initial speed and theta. அதாவது நம்மளுக்கு ஸ்பீடு கண்டுபிடிச்சிருக்கோம் in terms of what? known values. uன்றது நம்மளுக்கு தெரியும், theta தெரியும். thetaன்றது angle which it is incident. ஸோ eu நம்மளுக்கு ரெஸ்டிடியூஷனும் தெரியும். ரைட்டாப்பா? இதை பேஸ் பண்ணி நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். சரி, இப்போ இந்த ப்ராப்ளம் என்னென்னா ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம் தான் இது. இப்போ என்னென்னா நீங்கள் ஈக்குவேஷன் 1 and 2 நம்ம கொண்டு வந்தோம்ல, அந்த ஈக்குவேஷனை நீங்கள் பேசிக்கலி அந்த ஈக்குவேஷனையும் இந்த டயக்ராம் வித், அதாவது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதை மட்டும் நான் உங்களை மக்கப் பண்ண கண்டிப்பாக சொல்ல போகிறதில்ல. பட் ப்ராப்ளம் சால்விங் கேசஸில் உங்களால் மெமரைஸ் பண்ண முடிஞ்சால் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னென்னா இந்த டயக்ராமை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மாஸ் m u ஸ்பீடில் தீட்டா ஆங்கிளில் இன்சிடென்ட் ஆகுது. ரீபவுண்ட் ஆங்கிள் வந்து 5, ரீபவுண்ட் ஸ்பீடு வந்து v. இந்த டயக்ராமை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த u வெக்டார் v வெக்டாரை ப்ராப்பராக எழுதிருங்க. இல்லை மெமரைஸ் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட்டு காம்பனன்ட் ஸ்ப்ளிட்டிங் தான். இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த டயக்ராம் முக்கியம், இந்த ரெண்டு u வெக்டார் அண்ட் v வெக்டார் ஈக்குவேஷன் முக்கியம். அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் 1, இப்போ இது வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன் 1. நான் இங்கே சொல்லியிருந்தேன்ல ஈக்குவேஷன் 1 and 2, திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. ஸோ இந்த ஈக்குவேஷன் 1 and 2யும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லா ரிசல்ட்ஸையும் நீங்கள் டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ டயக்ராம் இந்த ரெண்டு u வெக்டார் v வெக்டார் ஈக்குவேஷன் 1 and 2 இதை ஞாபகம் வச்சுட்டாலே நீங்கள் போதும். இப்போ இது ரிலேட்டட் ஒரு ப்ராப்ளம் பண்ணலாம். வெறும் இந்த ரிசல்ட்ஸை மட்டும் வச்சு பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், போன ப்ராப்ளமோட கண்டினியூஷன் மாதிரி இதுவும் அதே வெரைட்டி தான். ஓகே, ஸோ பால் ஸ்ட்ரைக்ஸ் ஹாரிசாண்டல் ஃப்ளோர். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? பால் ஸ்ட்ரைக்ஸ் ஹாரிசாண்டல் ஃப்ளோர் அட் அன் ஆங்கிள் 45 degree வித் நார்மல் டு த ஃப்ளோர். ஸோ 45 degree ஆங்கிளில் ஒரு பால் வந்து படுதான். Okay, the coefficient of restitution between the ball and the floor is E equal to 1/2. So coefficient of restitution between the ball and the floor கொடுத்துருக்கான். The fraction of its kinetic energy lost in collision. எவ்வளோ fraction of energy வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். See once again, எவ்வளோ kinetic energy சேஞ்ச் ஆகிருக்குன்னு கேட்கல, எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு கேட்குறான். ஸோ குயிக்காக பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பொருளுக்குமே லாஸ் இன் kinetic energy, அதாவது ஃப்ராக்ஷனல் லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெல் கேஇ பை கேஐ, திஸ் இஸ் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி டிவைடட் பை த இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வில் கிவ் யூ த ஃப்ராக்ஷனல் லாஸ் இன் த கைனடிக் எனர்ஜி இல்லையா? ஸோ அதுதான் நம்மளோட பேஸு. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட், ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம தியரியில் இருக்கக்கூடிய ஃபைனல் ரிசல்ட்ஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது நம்மளோட ஃப்ளோரு மாஸ் m வந்து பட்டு இப்படி இதுவாகுது, u ஸ்பீடில் வருது, v ஸ்பீடில் ரீபவுண்ட் ஆகுது. திஸ் இஸ் தீட்டா அண்ட் திஸ் இஸ் 5. coefficient of restitution is E. ஸோ இதுதான் ரிலேஷன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளமில் கவனிங்க, நம்மளுக்கு u வெலாசிட்டி ஏதோ ஒரு ஸ்பீட் யூவில் வருது, மாஸ் m 45 டிகிரியில் வந்து நார்மல் டு த ஃப்ளோர் படுதா, பட்டு இட் will have an angle of 5 during rebound. ஸோ வித் ஸ்பீட் ஆஃப் v. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? ஃப்ராக்ஷனல் எனர்ஜி, ஃப்ராக்ஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி லாஸ் அப்படின்னு கேட்குறான். ஸோ பேசிக்காக என்னென்னா கவனிங்க, தீட்டா வந்து 45, ஈயோட வேல்யூ வந்து 1/2. ஸோ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி டிவைடட் பை இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஸோ வாட் இஸ் த ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பால்? half mv ஸ்கொயர். இனிஷியல் கைனடிக் எனர்ஜின்றது half mu ஸ்கொயர், u ஸ்கொயர். ஓகே, டிவைடட் பை த இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. நியூமரேட்டர்லேருந்து m/2 எடுங்க காமனாக. டினாமினேட்டரில் m/2 இருக்கா? ஸோ நியூமரேட்டரில் இருக்க m/2 டினாமினேட்டரில் இருக்க m/2 கேன்சல் ஆகிடும். ஐ வில் பி லெஃப்ட் வித் v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் டிவைட் பை u ஸ்கொயர் இல்லையா? ஸோ இப்போ என்னென்னா இது நம்மளுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன். பட் இதில் நம்மளுக்கு v என்னன்னு தெரியாது. ஸோ v நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
நம்மளுக்கு என்ன தெரியும் v ஆல்ரெடி போன ப்ராப்ளம்லேயே நம்ம ரிசல்ட்ஸ் டிரைவ் பண்ணோம்ல v ஸ்கொயர். இதை வந்து நான் காம்பனன்ட்ஸாக பிரேக் பண்ணுறேன். v வெக்டர் இஸ் ஈக்குவல் டு v sin phi I cap ப்ளஸ் v cos phi j cap. இப்போ ஆல்ரெடி நம்மளோட ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் படி v sin phiன்றது என்ன தெரியும், u sin theta. v cos phiன்றது eu cos thetaன்னு தெரியுமா. ஸோ v sin phi-யை u sin thetaனும் v cos phi-யை eu cos thetaனும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல. சரி, அதாவது v வெக்டார் இது இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும் போது உள்ளே இருக்க டேர்ம்ஸில் v sin phi ஹோல் ஸ்கொயர்னு வரும். இதில் என்ன வரும், v cos phi ஹோல் ஸ்கொயர்னு வருமா. ஸோ v cos phi நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், eu cos theta, இது u sin thetaன்னு போட்டிருக்கேன். இப்போ என்னென்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு v ஸ்கொயர் வேணும். ஸோ u நம்மளுக்கு தெரியாது, ஜஸ்ட் யூனே எடுத்துக்கலாம். தீட்டாவோட வேல்யூ 45, ஈயோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் 1/2. ஸோ தீட்டா ஒன்ஸ் அகெயின் இஸ் 45. ஸோ இப்போ எல்லாத்தோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பேசிக்காக எனக்கு v வேணுமா v ஸ்கொயர் வேணுமா. கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கும் போது எனக்கு v ஸ்கொயரில் தான் வந்து நான் நிற்கிறேன். ஸோ ஐ நீட் v ஸ்கொயர் தேர் டு சப்ஸ்டியூட். ஸோ இந்த ரூட்டை இந்த சைடு கொண்டு வந்தால் ஸ்கொயர் ஆகிடுமா. ஸோ v ஈக்குவல் டுன்னு இருக்குது, இந்த ரூட் இந்த சைடு கொண்டு வந்தால் ஸ்கொயர். ஸோ v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் 1/√2 ஹோல் ஸ்கொயர். e ஸ்கொயர்ன்றது என்னது 1/2 ஹோல் ஸ்கொயர் இல்லையா. 1/2 ஹோல் ஸ்கொயர் which is nothing but 1/4. u ஸ்கொயர் cos 45 is 1/√2 ஹோல் ஸ்கொயர். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபைனலாக எனக்கு ஆன்சர் என்ன வருது, 5u ஸ்கொயர் பை 8. 5u ஸ்கொயர் பை 8ன்னு வருதா. இப்போ இந்த v இருக்க இடத்துல v ஸ்கொயர் இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 5u ஸ்கொயர் பை 8. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபைனலி ஐ எம் கெட்டிங் u ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ -3/8. இதான் என்னது -3/8. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ அடுத்த வெரைட்டி அண்ட் ஆப்ளிக் கொல்யூஷன் ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பற்றி பார்க்க கவனிங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆப்ளிக் கொல்யூஷனில் நம்மளுக்கு. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஆன் அ ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ் பிளாக் ஆஃப் மாஸ் m மூவிங் அட் ஸ்பீட் v collides elastically with another block of mass capital M which is initially at rest. ஸோ ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ் இருக்காம்பா. ஓகே, இதுதான் நம்மளோட ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸில் ஒரு பிளாக் ஆஃப் மாஸே மூவ் ஆகிட்டுருக்கான் வித் ஸ்பீட் v எலாஸ்டிக்கலி இன்னொரு மாஸோட கொலைட் பண்ணுது ஆஃப் சேம் மாஸ். பிஃபோருக்கா ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன மாஸ் இருந்தோ அதுதான் இதுக்கும். ஸோ விச் இஸ் இனிஷியலி அட் ரெஸ்ட். ஆஃப்டர் கொலிஷன் த ஃபஸ்ட் பிளாக் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா டு இட்ஸ் இனிஷியல் டைரக்ஷன். ஸோ இனிஷியலாக ஒரு டைரக்ஷனில் வந்துட்டுருக்கோம்ல மாஸ் எம், அதுக்கு தீட்டா ஆங்கிளில் ஆஃப்டர் கொலிஷன் திரும்பி இருக்குது. ஓகே, பட் இட் ஹேஸ் அ ஸ்பீட் ஆஃப் v/3 அப்படின்னு கொடுத்துருக்கான். த செகண்ட் பிளாக் ஸ்பீட் ஆஃப்டர் த பொல்யூஷன் என்னவாக இருக்குன்னு கேட்குறான்ப்பா. ஸோ ஒரு பிளாக் வந்து இன்னொரு பிளாக் மேலே மோதுது. இனிஷியலி அந்த ரெண்டாவது பிளாக் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பிளாக் வந்து v ஸ்பீடில் வந்து அந்த பிளாக் மேலே மோதுது. ஆஃப்டர் கொல்யூஷன் இந்த ஃபஸ்ட்டு பிளாக் ஒரு ஸ்பீடில் வந்துட்டுருக்குல்ல, அது வந்து தீட்டா ஆங்கிள் வித் த ஒரிஜினல் டைரக்ஷன் ஆஃப் ஸ்பீடுக்கு தீட்டா ஆங்கிளில் v/3 ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஸோ வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த செகண்ட் பிளாக் அப்படின்னு கேட்குறான். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். ஸோ மாஸ் m1 நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இனிஷியலி கேபிட்டல் M மாஸ் v ஸ்பீடில் வந்துட்டுருக்கு. அது போய் என்ன ஆகுது, இன்னொரு மாஸ் மேலே போய் கொலைட் ஆகுது. ஓகே, ஸோ இது நான் m1 எடுத்துக்கிறேன், இது m2. திஸ் இஸ் அட் ரெஸ்ட். ஸோ அப்புறம் என்ன ஆகுது, கொல்யூஷன் இங்கே ஈக்குவல் டு சைன் போட்டிருக்கேன்ப்பா. ஸோ இப்படி இருக்கிறது என்னவா மாறுது, இப்படி மாறுது. ஸோ ஆஃப்டர் கொல்யூஷன் என்ன நடக்குது, இட் இஸ் கோயிங் வித் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா வித் வெலாசிட்டியோட டைரக்ஷன் இது தானே, அதுக்கு தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணி இட் இஸ் கோயிங் பை v/3 ஸ்பீட். கரெக்டாக. ஸோ v/3 ஸ்பீடு தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணுது. திஸ் இஸ் அவர் மாஸ் m1, அதாவது ஃபஸ்ட்டு மாஸ் m1 இருக்குல்லையே அதோட மாஸ் தான் இது m1. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த செகண்ட் மாஸ் அப்படின்றது தான் கொஸ்டின். ரைட். ஸோ இது வந்து எலாஸ்டிக்கலாக கொல்யூஷன் நடக்கிறனால நம்ம என்ன பண்ண முடியும், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்ளை பண்ண முடியும். இனிஷியலாக வாட் இஸ் த கைனடிக் எனர்ஜி, 12 mv². பட் இது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, ஸோ 0. பட் இந்த ஆஃப்டர் கொல்யூஷன் என்ன ஆகுது, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி இதுக்கு நம்மளுக்கு கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா படி 12m v/3 ஹோல் ஸ்கொயரு. ஸோ 12m v². ஸோ இப்போது இங்கே ரெண்டு சைடும் காமனாக என்ன இருக்குது, m/2 m/2. ஸோ காமனாக அதை எடுத்திங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ ஐம் லெஃப்ட் வித் v² ஈக்குவல் டு v²/9 ப்ளஸ் v². ஸோ இது இன்சைடு கொண்டு வாங்க, யூ வில் கெட் 8v²/9 ஈக்குவல் டு v². ஸோ இப்படி இருக்கிற டேர்மை ரூட் எடுக்கிறேன். ரூட் 8/3vன்னு வருதா. ஸோ ரூட் 8ன்றது என்னது, 2√2v/3. ஸோ ஆக்சுவலி இது எத்தனாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இப்போ அடுத்த ப்ராப்ளம் கவனிங்க.
two spheres A and B of mass m1 and m2 collide. So ரெண்டு masses இருக்கா m1 and m2, they are colliding. A is initially at rest. So அதில் A mass வந்து ரெஸ்ட்டில் இருக்கான். இப்போ ஏவோட மாஸுக்கு என்ன ஸ்பியர் ஏக்கு what is the mass m1, ஸ்பியர் பிக்கு மாஸ் வந்து m2, கரெக்டாக? A வந்து இனிஷியலி ரெஸ்ட்டில் இருக்குது, B is moving with the velocity v. ஸோ வெலாசிட்டி வியோட வந்துட்டுருக்கு, தட் இஸ் ஸ்பீடு. இட் இஸ் கம்மிங் வித் v along எந்த டைரக்ஷன், எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனை பார்த்து வந்துட்டுருக்கு. ஸோ ஆஃப்டர் collision B has a velocity v/2. ஆஃப்டர் collision velocity of B part ஸ்பியர் என்ன ஆகிடுதான் v/2 in a direction perpendicular to the ஒரிஜினல் டைரக்ஷன். சி அதோட ஒரிஜினல் டைரக்ஷன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா, அதுக்கு பர்பண்டிகுலராக ஆகிடுதான். பட் ஸ்பீட் இஸ் v/2. த மாஸ் m மூவ்ஸ் ஆஃப்டர் collision in the டைரக்ஷன். இப்போ மாஸ் ஏ வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும் அப்படின்றதான் கேள்வி. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், யூ நீட் டு ஆன்சர் தட். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து m2ன்றது ஸ்பியர் பி இல்லையா, மாஸ் m1ன்றது ஸ்பியர் ஏ. இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டினில் கொடுத்துருந்தான், ஸ்பியர் பி வந்து இட் இஸ் மூவிங் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் வித் ஸ்பீட் ஆஃப் v. ஓகே, பட் இது வந்து என்னது நம்மளுக்கு ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து பிஃபோர் collision இல்லையா. ஆஃப்டர் collision என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்பியர் பி தட் இஸ் மாஸ் m2 வந்து இட்ஸ் கோயிங் இந்த பர்பண்டிகுலர் டைரக்ஷன். இது வந்து ஒரிஜினல் வெலாசிட்டி டைரக்ஷன், அதுக்கு பர்பண்டிகுலராக மேலே பார்த்து போகுது வித் ஸ்பீட் ஆஃப் v/2. ஓகே, நான் இப்போ மேலே இப்படி போகிற மாதிரி எடுத்திருக்கேன், இல்லை நான் கீழே இப்படி போகிற மாதிரி நான் எடுத்துக்க போகிறனால அதை எடுத்துக்கலாம். ஏன்னா வெலாசிட்டிக்கு போகிற டைரக்ஷனுக்கு 2 பர்பண்டிகுலர் டைரக்ஷன்ஸ் ஆர் பாசிபிள். இது ஒரு பர்பண்டிகுலர், இதுவும் பர்பண்டிகுலர் தான். ஸோ எதனால எடுத்தாலும் சேம் ஆன்சர் தான் வரணும் நம்மளுக்கு. ஸோ இது மேலே பார்த்துருக்கு. ஓகே ரைட். ஸோ இப்போ வந்து v/2 மேலே பார்த்து m1 வந்து என்னது, இட் இஸ் மூவிங் வித் சம் ஸ்பீட், நம்மளுக்கு தெரியாது அது. ஐ எம் கோயிங் டு டேக் இட் அஸ் v1. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் v1 வெக்டார் அப்படின்னு கேட்டிருக்கான். டைரக்ஷன் ஆஃப் v1 வெக்டார். ஸோ இங்கே வந்து பேசிக்கலி நம்ம collision நடக்குது, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்ளை பண்ணலாம்ல வித்தவுட் எனி, அது என்ன டைப் ஆஃப் collision இருந்தாலும் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்ளை பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் அப்ளை பண்ணியிருக்கேன்னா m1 u1 வெக்டார் ப்ளஸ் m2 u2 வெக்டார், m1 v1 வெக்டார் ப்ளஸ் m2 v2 வெக்டார். ஸோ இனிஷியலி வாட் இஸ் த மொமெண்டம், சி அதாவது நம்ம வந்து ப்ராப்பராக வெக்டார் ஃபார்மில் எழுத தெரியணும் நம்மளுக்கு. சி திஸ் இஸ் மாஸ் m2, அப்போது இதோட இனிஷியல் வெலாசிட்டியை நான் என்ன எழுத போகிறேன், u2ன்னு எழுத போகிறேன். இது வந்து மாஸ் m2, இதோட இனிஷியல் வெலாசிட்டியை u2 வெக்டார்னு எழுத போகிறேன். தட் இஸ் எந்த டைரக்ஷனில் இருக்குது, டுவர்ட்ஸ் ரைட். அப்போ v இன்ட்டு v I கேப்னு எழுதலாமா. பட் வாட் அபவுட் மாஸ் m1, அதோட இனிஷியல் வெலாசிட்டி u1 எழுதுகிறேன். அது எந்த டைரக்ஷனில், வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் இட், இட் இஸ் அட் ரெஸ்ட்டு. பட் ஆஃப்டர் collision v2 வெக்டார் என்ன ஆகுது, v2 வெக்டார் இஸ் ஆஃப்டர் collision ஆஃப் மாஸ் m2 ஃபைனல் ஸ்பீட் v2 வெக்டார் எந்த டைரக்ஷனில் இருக்குது, v/2 j கேப், கரெக்டாக இல்லையா, v/2 j கேப். ஸோ வாட் அபவுட் த வெலாசிட்டி, இந்த v1 வெக்டார் நம்மளுக்கு முதல்ல என்னென்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் அதோட டைரக்ஷனை பற்றி சொல்ல முடியும். ஸோ இது 3 நம்ம வந்து காம்பனன்ஸாக எழுதிட்டோம். ஸோ என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம் இது எக்ஸ் ஒய்ன்னு வச்சு காம்பனன்ஸாக எழுதியாச்சு. இப்போ ஐ நீட் டு ஃபைண்ட் த v1 வெக்டார். v1 வெக்டார் தெரிஞ்சிச்சுன்னா அது எந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுதுன்றதை சொல்லிடலாம். ஓகே ரைட். ஸோ u1 வெக்டார் வந்து 0, u2 வெக்டார் என்னது நம்மளுக்கு v இன்ட்டு I கேப். வாட் இஸ் v1, v1 வந்து நம்மளுக்கு அதுதான் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் v2, v2ன்றது v/2 j கேப், கரெக்டாக. ஸோ நான் வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபைனலி ஐ எம் கெட்டிங் m1 v1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு m2 இன்ட்டு v I கேப் மைனஸ் j கேப் பை 2. ஸோ இந்த m1 கீழே கொண்டு வாங்க, m2 இன்ட்டு vன்னு வருதா, இந்த m1 கீழே கொண்டு வந்தால் m2v பை m1. ஸோ இப்போ என்னென்னா எனக்கு வந்து v1 வெக்டார் இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த m2v பை m1 இருக்கு இல்லையா, இதை உள்ளே கொண்டு போகிறேன். இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும், I'll get my வெக்டார் v1 வெக்டார் வந்து எனக்கு இப்போ எப்படி கிடைக்குது, ஃபைனலி இப்படி கிடைக்குதா. இப்போ இது வந்து என்னோடய v1 வெக்டார், இட்ஸ் இஸ் வாட் வி ஆர் சர்ச்சிங் ஃபார், கரெக்டாக. அந்த v1 வெக்டார் தெரிஞ்சிச்சு. இதோட டைரக்ஷன் கேட்குறான். ஸோ ஒரு வெக்டார் கொடுத்தா, நம்ம வெக்டார்ஸ் பேசிக்ஸ் படித்தோம், அதுலேயே நான் கிளியராக சொல்லியிருந்தேன். ஒரு வெக்டார் கொடுக்கும்போது அதை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கோஆர்டினேட் சிஸ்டமை யூஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்னென்னா இதை வந்து ஒரு வெக்டார் இல்லையா, ஸோ இதை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த பார்ட் இருக்குது பாருங்கள், m2 பை m1 இன்ட்டு v இருக்குல்ல, இதை நான் என்னென்னு எடுத்துக்க போகிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். இந்த டேர்மை ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் as எக்ஸ். அதுக்கப்புறம் மைனஸ், இந்த மைனஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும், மைனஸ்
minus m2 by m2 minus m2 divided by 2m1 இருக்கு இல்லையா, இதை நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா yன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகே, திஸ் இஸ் பாசிட்டிவ் அண்ட் திஸ் ஒன் இஸ் நெகட்டிவ். ஸோ இதை நான் பாயிண்ட் மாதிரி மார்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், m2v by m1 minus m2. இந்த v இன்க்ளூட் பண்ணிக்கணும்பா, இந்த v சேர்த்துக்கோங்க. m2v by m1 கரெக்டாக இல்லையா? ஸோ இது வந்து x, y ஃபார்மில் எழுதிட்டேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல பாயிண்ட் மார்க் ஆகுதா? ஸோ என்னோடய வெக்டாரை நான் எங்கே அதை ஜாயின் பண்ணணும், ஆரிஜினில் இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு நான் ப்ளாட் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட v1 வெக்டாரோட டைரக்ஷன், v1 வெக்டாரோட டைரக்ஷன். ஸோ இப்போ இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான், சரி நம்மளுக்கு i கேப் அண்ட் j கேப் வருது, பட் ஆப்ஷன்ஸில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான்றதை பார்க்கலாம். சரி, சேம் ஆஸ் தட் ஆஃப் b. b எந்த டைரக்ஷனில் போகுது, b வந்து x ஆக்சிஸ் பார்த்து போகுது கரெக்டாக. அப்போது x ஆக்சிஸ் பார்த்தா இருக்குது இந்த v1 வெக்டர். இப்போ இது x ஆக்சிஸ் டைரக்ஷனில் அப்போ இருக்குது, v1 வெக்டர் x டைரக்ஷனில் இருக்குது கிடையாது. ஆப்போசிட் செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கோம், ஆப்போசிட் டு b, தட் இஸ் x டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, அதுவும் கிடையாது. ஸோ நம்ம கரெக்டாக என்ன சொல்லணும், theta is equal to tan inverse 1/2 to the x axis. ஸோ x ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணதுன்றதை நம்ம சொல்லணும். ஸோ x ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் theta கேட்குறான் கரெக்டாக. ஸோ இது என்னோட x ஆக்சிஸ்ப்பா, இந்த x ஆக்சிஸ்க்கு எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் theta. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து என்னோட x, இது என்னோட y. பா x இதான் என்னோட xப்பா, இது என்னோட y, இது x, இது என்னோட y. ஸோ tan theta நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுதா, ஆப்போசிட் பை adjacent, தட் இஸ் tan theta நம்மளுக்கு என்ன வரும், tan theta is equal to y by x. yன்றது என்னது, this is my y term, இது வந்து என்னோட x term. ஸோ எனக்கு வந்து -1/2 வருது. ஸோ வாட் இஸ் tan theta is equal to -1/2. அப்போ theta என்ன வரும், tan inverse -1/2 கரெக்டாக இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஆங்கிள் வித் x ஆக்சிஸ். நான் ஒன்ஸ் அகேன் குயிக்காக ரிப்பீட் பண்ணுறேன்ப்பா, எனக்கு v1 வெக்டார் தெரிஞ்சிருச்சு, பட் ஆனால் அதை நான் விஷுவலைஸ் பண்ணால் தான் என்னால் டேரக்ஷன் சொல்ல முடியும். இங்கே வந்து i கேப் j கேப் வரனால டெஃபினட்டாக அலாங் b கிடையாது, ஆப்போசிட் டு பியும் கிடையாது, பிகாஸ் தே ஆர் ஆல் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. பட் இங்கே i கேப் j கேப் வர்றதுனால இட் இஸ் நாட் அலாங் கம்ப்ளீட்லி எக்ஸ் ஆர் நாட் கம்ப்ளீட்லி அலாங் y. ஸோ இது வந்து with respect to x axis it is making an angle theta. ஸோ ஆப்ஷன் 3 and 4ல் ஏதோ ஒன்று வரணும். ஸோ நான் இதை வெக்டாரை பிளாட் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறேன். இது x, இது y அப்படின்னு எடுத்துக்கிட்டு பிளாட் பண்ணுறேன். இந்த டேர்ம் x, இந்த டேர்ம் y அப்படின்னு எடுத்து பிளாட் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் மை v1 வெக்டார், விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அந்த வெக்டாரை. ஸோ இந்த எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னும் போது நான் இங்கே வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எனக்கு தெரியுது கரெக்டாக. அப்போ இது x, இது y, இந்த லென்த்து எக்ஸ்னால் இந்த லென்த்து x, இது yனா இது y. ஸோ ஐ கேன் சைட் tan theta ஆப்போசிட் பை adjacent போடுறேன், எனக்கு -1/2 வருது. ஓகேப்பா, புரியுதா உங்களுக்கு? எஸ். ஸோ நம்மளுக்கு இதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆப்ளிக் கொலிஷன் ப்ராப்ளம்ஸு. ஓகே, ஸோ புரியலன்னா ஒன்ஸ் அகேன் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறப்ப. அண்டில் தென் பாய் ஃப்ரம் நாகராஜன். ஆல் தி பெஸ்ட்.